குக்கரில் சிக்கன் பிரியாணி நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கரிசியை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மேரேஜ் ஆனோன்னே ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது தக்காளி சாதம், ரெண்டாவது இந்த சிக்கன் பிரியாணி. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம், ஜாதிபத்திரி, சோம்பு 1 நிமிஷம் பேனில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம், 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், புதினா, கொத்தமல்லி எல்லாம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி அளவு வச்சுக்கலாம். 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி மசாலா வறுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதினதுக்கப்புறம் அரிசி சேர்த்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு 2 விசில் வச்சா போதும். சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த குக்கிங் சேனல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. அப்போ நான் இந்த சாப்பாட்டு அரிசியில் தான் அந்த பிரியாணி செய்வேன். குக்கரில் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.